இப்ப எதுக்கு நீ விதி சதின்னு பூமர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? உன் வாழ்க்கையில இது ரொம்ப முக்கியமான தருணம்டா இது. இத சந்தோஷமா கொண்டாடாம ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நாளைக்கு நீ ஃபுட் ஃபெஸ்டிவலுக்காக கொடைக்கானல் போயிருவேன். ஆமா. ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு. அதை யார் பாத்துப்பா? நான் இங்க இருக்க வேணாமா? ஓ, நீ அப்படி யோசிக்கிறியா? நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல எல்லாம் பாட்டி ஹேண்டில் பண்ணிப்பாங்கடா. வாய்ப்பே கிடையாது. ஏன்டா? என்ன ஏன்டா நீ உன்னை புரிஞ்சுக்காம பேசுற? பாட்டிக்கு நம்ம சந்தோஷத்தை விட தொழில் தான் முக்கியம். நீ ஃபுட் ஃபெஸ்டிவல் அட்டன் பண்ணி ஆகணும்னா நான் இங்கே இருந்துதானே ஆகணும். இதை நீயும் நானும் மாத்த முடியும் நினைக்கிறேன். சரி விடு, நீ கவலைப்படுற அளவுக்கு நான் பெருசா எதையும் யோசி. நிம்மதியா ஃபுட் ஃபெஸ்டிவல் போயிட்டு வா. ஆபீஸ் நான் பாத்துக்கிறேன். என் ஹனிமூனுக்கு அப்படி என்ன அவசரம்? எப்படி இந்த வீட்ல எனக்கு பவி கூட ஹனிமூன் தானே? டேய், என்ன இருந்தாலும் ஹனிமூன் மாதிரி வருமாடா? அதுவும் சூட்டோட சூடா சூப்பரா என்ஜாய். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. விடுங்க. இல்ல, அவர் கூட நீ சொன்ன மாதிரி ஓகே தான். ஆனா பவித்ரா ரொம்ப மாடர்ன் திங்கிங்கோட வளர்ந்த பொண்ணுடா. ஹனிமூனை விட வேலைதான் முக்கியமான ஏதாவது சண்டை போட்டான்னு வச்சுக்கேன், அப்புறம் அது உனக்கு ரொம்ப கஷ்டமாடி நினைச்சுதான் நான் சொல்றேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இத பத்தி எல்லாம் எதையும் யோசிக்காம நாளைக்கு கொடைக்கானல் கிளம்புற வழிய பாரு போ. ஏய், இதான் எதுக்கு நீ பண்ணிக்கிட்டு இருக்க? நான் பாத்துக்க மாட்டேனா? நீங்க பாத்துப்பீங்கன்னா என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. ஸ்வெட்டர் வாங்குறேன்னு சொன்னீங்களே, முதல்ல வாங்குனீங்களா? அதான் நீயே பண்ணி கொடுத்துட்டியே. எப்படி என்னால ஆபீஸ் எல்லாம் விட்டுட்டு உன்னோட ஜாலியா ஹனிமூன் வர முடியும்? நீ சொல்லு. உன் பிரச்சனை எல்லாம் என்னால என் அப்பா கிட்ட சொல்ல முடியாது. பயங்கரமா கோச்சு பாரு. இங்க பாரு முயல் குட்டி, அத பத்திலாம் நீ கவலை. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. டோன்ட் வரி. தேவை அவங்களே வந்துட்டாங்க.